ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் லைஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் என்ன புடுங்குவேன்? மை லைஃபுக்கு ஒரு மீனிங் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மீனிங் வந்து ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் நான் எதுக்கு இந்த அனுபவத்தை வாழறேன் ஆர் இந்த அனுபவத்துக்குள்ள நான் போகிறேன்னா ஒன்னில நான் க்ரோ ஆகணும். ஸோ ஜி ஃபார் growth. இல்லது இந்த இந்த வாழ்க்கையில யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் ஆர் ஏதாவது கொடுக்கணும். ஸோ சி ஃபார் கான்ட்ரிபியூஷன். ஸோ இ எக்ஸ்பீரியன்ஸ், சி கான்ட்ரிபியூஷன், ஜி growth. என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப்ல எவ்வளவு யங்கா இருந்தாலும் சூப்பர். ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம கேட்கறோம், கண்ணா கண்ணா உனக்கு பெருசானா உனக்கு வந்து என்ன ஆகணும்னு கேட்கறோம். எந்த குழந்தையுமே நான் வந்து நல்ல மனுஷன் ஆகணும்னு சொல்லாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து அடைக்கிறோம். ஸோ கரியருங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில வந்து 20th centuryல தான் உள்ளேயே எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்ப கரியருங்கிற கான்செப்ட் வந்து பல்லாயிரம் வருஷமா இல்ல. ஸோ கரியருங்கிறது வந்து ஒரு லிமிட்டிங் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ஒரு வளருகிற குழந்தைகிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் வந்து என்னதுன்னா 3 most important questions in life. இதுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பதில் வந்து நமக்கு அனுபவங்கள் வர 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 ஆன்சர்ஸ் will become different. So what experiences you want to have?